என்ன தெரியல. எங்க அம்மா அடுப்பாண்டு போனா வீட்டு அடுப்பு எனக்குலாம் தெரியுமா? ஓடிடுற எதுக்கு பாரு வாய்ஸ் கேட்டு வந்து அதெல்லாம் தெரியுமா? ஐயோ எனக்கு கண்ணு தெரியாது இருக்கக்கூடாதா? நான் தடவி தடவி பார்த்திருப்பேன். நீ தொடர்பு எடுத்து நான் தடவி தடவி பார்த்திருப்பேன். சரி விடு. நீங்க வந்துருக்கீங்களே சாப்பாடு கூட மாமா கொண்டு வரு. மாமா எங்க போய் அவரு பெரிய வேலையை போய்கிறாருப்பா. பாகிஸ்தான் இந்தியாவும் பேச்சுவார்த்தை நடந்துங்குது. தூதரா போய்கிறார் பேசுறதுக்கு. ஆமா ஆமா தனி விமானத்துல போய்கிறாரு. மாமா பேசுறாங்க ஒருத்தர் கூட ஏத்துக்க மாட்டாங்க. அப்படியே உட்காந்துக்குவாங்க. அப்படி பேசுவார். ஆமா பல நாடுகள் கேக்குது. நீங்க வந்துருக்கீங்க என்ன காரணம்? ஒரு முக்கியமான விஷயம் பேசலான்னு வந்திருக்கேன். முக்கியமான விஷயம்? ஆமாண்டா. முக்கியமான விஷயம் என்ன? உனக்கு ஒரு ஜாப் ஒன்று வாங்கிட்டு ஜாப்னா வேலை. ஆமா. இந்த குடும்பனால என்ன வேலை செய்ய முடியும்? கம்ப்யூட்டர் சென்டர்ல வேலை. கம்ப்யூட்டர்? ஆமா ஆமா. அங்கெல்லாம் இல்ல பட்டன் ஐடின்னு. உனக்கு என்ன வேலை தெரியுமா? என்ன வேலை? அப்பேற்பட்ட வேலை கோவில்ல தான் உனக்கு வேலை வேணும். கோவிலுக்குள்ள அப்படி என்ன வேலை? எனக்கு உள்ள இல்லப்பா படிக்கட்டில் தான் வேலை. எல்லாம் கோயில் ஏழையா தோத்திக்கிறாங்க. திருப்பதி திருத்தணி ஆறுபாடு வீட்டு முருகன் எல்லாம் கோயில் ஏழையா தோத்திக்கிறாங்க. இவங்க சொந்தக்காரெல்லாம் அங்க பிரான்ச்சில் இருக்கிறாங்க. சொந்தக்காரெல்லாம் கோவில் 10 பேர் பிரான்ச்சில் இருக்கிறாங்க. திருப்பதியில எங்க அப்பா இருக்காங்க, திருப்பதியில எங்க அம்மா இருக்காங்க, மதுரையில எங்க சிச்சி இருக்காங்க. எப்படி போறது இல்லப்பா. ஆமா இப்போ இவங்க ஆயா ஆயிட்டாங்க. ஆமா வீட்டோட பேர். ஆமா அவங்களாம் வசூல் பண்ணி கொடுத்தாங்க. அவங்க கொஞ்சம் வசூல் மத்திய வசூல் பண்றாங்க. வேலை அதேதான். அதனால என்ன சொல்றேன், நீ கோவிலுக்குள்ள வேலை வெளியே வேலைன்னு சொன்னால அங்க போய் பிச்சை எடுக்கிற வேலை தான். போறது இல்ல. பிச்சையா? நானா? ஆமா. இல்லடா இல்ல கீழே போடாத வேலையா அங்க பிச்சை எடு. அடுத்த மாசம் வேணா வந்து போறேன். மாசம் வேணாமா? எப்படிமா? அவர் சரி. ஐயோ உடம்ப கட்ட புரிஞ்சுக்கோ. மாசத்துக்கு 2 முறை 3 முறை வந்து நல்லது கிடைக்குதா? நீ போடா நீ போடா. சட்டம் நடக்குது. எவ் வீட்டுல யார் வெட்டி பாட்டுறாங்க? ஆயா உள்ள போடுறாங்க. அது பார்த்து போய் குறுப்பா கண்டு பேசும். அதெல்லாம் போ சாமி போய் பிச்சை எடு. சின்னஞ்சிறு வயதிலிருந்து பெற்றெடுத்த தாய் தந்தை யாருன்னே தெரியாது. சரி நீங்க தான் எடுத்து வளர்த்து வரீங்க. பிள்ளை போல நான் எதுக்காக இப்போ போய் ஏண்டா சொல்லிதான் அவனை நேரங்களை வரும்போது தான் சொல்ல முடியும். அப்படின்னா பிச்சை எடுக்க போறியா இல்லையா? மாமா வரட்டாங்க. உங்ககிட்ட வெளிப்படையா ஒன்று சொல்லிடுறேன். என்னன்னா என் தம்பிக்கு கல்யாணம் பண்ண போறேன். நீ தம்பிக்கு கல்யாணம் ஆகுது. நான் இங்க இருக்கிறதுக்கு என்ன சம்பந்தம்? நீ இருந்தா கண்டிப்பா கல்யாணமே ஆகாது. ஏன்னா என் தம்பிக்கும் கலைவாணிக்கும் கல்யாணம் பண்ணி யாரு? கலைவாணியா? கலைவாணி யாரு? சின்னஞ்சிறிய பெண் உலக அனுபவம் என்னன்னு தெரியாது. தம்பி யாரு? கொஞ்ச நேரம் கையை நேரம் நீட்ட சொல்லுங்க. செவரு கட்டி நிக்கோ. குடிக்கலாம் தடுத்தாருன்னு ஆட வைத்தேன். செவரு கட்டுன்னு சொன்னேன். ஒரு குடிகார ஒரு பெண்ணு வாழ்க்கை எதுக்காக கெடுக்க போறீங்க? என் தம்பி கல்யாணம் பண்ணா அந்த பொண்ணு வாழ்க்கை கட்டிடும். ஆமா. நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா? எனக்கு வேணாம். அந்த அளவுக்கு எனக்கு ஒரு பாரி வள்ளலு. டேய் கெட்டுப்படி வெளியே போடா. ஆமா எனக்கு யாரை தெரியும்? நான் எங்க போறது? நான் தெரிவிச்சேன்.
என்ன தெரியல நம்ம அடுப்பால பண்ணா வீட்டு அடுப்பு எனக்கு தெரியுமா ஓடிடுற எதுக்கு பாரு ஆண்டி சரிப்பா யாரும் கேட்டு அப்படி திரும்பிட்டா அந்த சிஸ்டர் கேட்டுட்டாங்க என்னடா இது சிவாஜி மேலே பேசுறேன் யாரும் எது போக நீ ஒண்ணு உடனே நீ பேசு இறைவன்
ஒரு ரூபாய் ஒருத்தர் காசு எடுக்க மாட்டேன். நல்லா இருக்கிறீங்களாங்க? எது வருவது? காவலி நிம்மதியா இருக்கு. வாழ்க்கையில எதுக்காக வாழலாம்னு நினைச்சு அது எல்லாம் நடக்க போகுது. சீரியலுக்கிறாரு அந்த பொண்ணு சீரியலுக்குது. இவனே ஆச்சு தேத்திட்ட உங்க தம்பி ஏதோ ரூம் தூங்கி நடப்பாரு. இந்த பேர் அரண்மனை நம்ம 2 பேர் தான் தனிக்கிறோம். ஐயோ தேடி வந்தது வண்டி எப்படிலாம் ஓட்டிடலாம். ரொம்ப ஓட்டுவேன். இந்த வண்டி ஓட்ட முடியும். வண்டி ஓட்டுறேன். பைக் மேலே நாமின்ட்டுன்னு நான் என்ன பண்றது? மனசு ஒண்ணு நினைக்குது, உடம்பு ஒண்ணு பண்ணுது. ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, நல்ல பழமொழி. வாயில வருதுக்கு வர மாட்டேங்குது. நோண்டு வரும். இல்ல இல்ல, அருவாக்கு ரூபாய் ஏதோ நல்லது. சொல்ல ஆறுவா. அது ஏன் பழமொழி வந்து தெரியுமா? ஏன்பா அவனுக்கு அறக்க தெரியாது. அதனால தான் 58 60 ஆகணும் தெரியுமா? அறக்க தெரியுது. அறக்கவும் தெரியல. ஒரு கன்றாவி என்னடா ஏதோ ட்ரை பண்ணி பார்க்க. ஏதோ நான் கூட நினைச்சேன். நிஜமா நினைச்சேன்டா. ஏதோ அவர் தான் சரியில்லை. ஓகே ஃபைன், ஏதோ பாக்குறானே அப்படி இப்படி நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். போச்சு. நிஜமா மனசுல நினைச்சேன். அவனோட மோசமா. சரி விடுமா, வண்டி தள்ளினாவது போறேன். சரி விடு விடு. நான் என்ன பண்ணேன்? ஏதோ எனக்கு கொஞ்சம் ஸ்மூத்தா பெட்டு மாதிரி இருக்கணும். தூக்கணும் நான் வந்து காவே நான் புட்டு கூட எப்படி குழந்தை அவனுக்கு பேர் பேர் அதனால இப்பொழுது யாருமே இல்ல. எனக்குன்னா ஒரு நாளைக்கு அந்த சக்கா திருப்பத்த பொண்ணு சாப்பாடு கேட்டால்னா சரி என்கிட்ட